ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு வெஜ் ரைஸ் செஞ்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 10 பல் சேர்த்தி சின்ன வெங்காயம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இதோட 4 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் செஞ்சுருக்கேன், ஒரு வேளைக்கு செய்கிற மாதிரி. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு 2 பேர், மார்னிங் டிஃபன் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கி வரட்டும். இதோட நான் காய்கறிக்கு 2 காய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. பச்சை பட்டாணி கொஞ்சமாகவும், உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. தோல் உரிச்சிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா இப்படியே இருக்கட்டும். இதோட பச்சை வாசம்லாம் போகணும், தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் இல்லையா. ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே சிம்மில் விட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நல்லா கமன்னு வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.